நாட்டு சக்கரை இருக்கு, பம்கின் சீட்ஸ் இருக்கு. இப்போ ரோஸ்ட் பண்ண போறோம். அது பம்கின் சீட்ஸ் சூப்பர் பம்கின் சீட்ஸ் பண்ணோம். தாமா நாங்க வந்து பம்கின் சீட்ஸ் வச்சு காஜு கத்திலி பண்ண போறோம். நாங்க ரோஸ்ட் பண்ணுவோம். கடாயில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆமா, நல்லா பண்ணணும். நல்லா பம்கின் சீட்ஸ் ரோஸ்ட் பண்ணிட்டால ரோஸ்ட் பண்ணும்போது இந்த சுகரை போடணும். இது நாட்டு சக்கரை சுகர். எங்கிட்ட ஒயிட் கலர் சுகர் இல்ல, சோ இது நாங்க போட போறோம். பிரவுன் கலர் இது ரொம்ப நல்லது, போட போறோம். போட்டாமா? போடுங்க 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 போடுங்க. எத்தனை போடணுமா? போடு போடு, கீழே போடாத. இப்போ போட பாரு. படாம போடு. கீழே விட போகுது. போதும். இது மாதிரி வரும். இல்ல இன்னும் போல. ஒண்ணுமே போல. இது லூஸ் பண்ணிடணும். இப்ப கொட்டணும். ஓ, இப்ப கொட்டணும். நல்லா போதும். போதும் 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 போதும். நிறைய போட்டா சூப்பரா இருக்கு போதே. இதோ பாருங்க. இதுதான் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி பண்ணிட்டே அது விட்டமா. இது வந்து அடுப்புல வச்சு இங்கெல்லாம் இந்த ஃபுல்லா அம்மா அப்பா பண்ண போறாங்க. நான் வெயிட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நாங்க ஸ்டவ்ல வச்சு நாங்க நல்லா ஹீட் பண்ணி நல்லா சிரப்பு மாதிரி ஆக்க போறோம். அப்படியே சிரப்பு மாதிரி நல்லா அப்படியே சூடாக்க போறோம். சூடு பண்ணணும். வைக்கலாமா? இந்த ஸ்டவ்ல எப்படி சூடு பண்ணுவோன்னு பார்த்துக்குங்க. நல்லா அப்படியே சிரப்பு மாதிரி. சிரப்பு எப்படி இருக்கும்? சிரப்பு அந்த மாதிரி இருக்கணும். சிரப்பு எப்படி ஜூஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா நம்ம போட்டுக்கணும். எப்படின்னு பாருங்க. அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க. சிரப்பு அப்படியே சூடு. சூடா சூடு. இங்க கையாக்கலாம். ஆமா, கொஞ்சமா தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும். அப்பதான் கொஞ்சம் அப்படியே சிரப்புமா இந்த ஜூஸ் மாதிரி வந்துடும். கொஞ்சமா ஒரு டிராப் 2 டிராப். ஒரு டிராப் 2 டிராப். ஆனந்தம். சாக்லேட் ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு. வருமா? ப்ரௌன் கலர்ல இல்ல, பிளாக் கலர்ல. அப்படியே சாக்லேட் மாதிரி. சாக்லேட் பிளாக் கலர்ல இருக்குமா? சாக்லேட் மிக்ஸ். இன்னும் கொஞ்சம் போடணும். அம்மா மிக்ஸ் பண்ணணும். வாவ், அப்படியே சாக்லேட் கேக் மாதிரி இருக்குமா? அப்படியே சாக்லேட் கேக் மாதிரி இருக்குமா? பிளாக் கலர்ல இருக்கு. ஓ, சாக்லேட்டி. சாக்லேட் கேக் மேல இது போட்டு அப்படியே சாக்லேட்டா அப்படியே கீழே. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு மிக்ஸில போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிடணும். அப்படியே அது அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் ஸ்டாப் பண்ணணும். பேஸ்ட் மாதிரி வரும். அப்ப நல்லா இருக்கும். மிக்ஸில போட்டா அரைக்கணும். இதுதான் நாங்க நல்லா மிக்ஸில போட்டா அப்படியே இந்த மாதிரி ஆகணும். அப்படியே கொஞ்சம் கிரீமியா ஆகணும். இப்போ இத போட்டு நல்லா ரோஸ்ட் அப்படியே போடணும்.
அப்படியே சாக்லேட் கேக் மாதிரி இருக்கு அப்படியே போட பார்க்கும்போது. அம்மா போடுமா இதுக்கு? அம்மா அந்த கேக் மாதிரி ஆயிடுச்சுமா. அந்த இது அந்த கேக் மாதிரி இருக்கு பாருமா. பாக்கறதுனால குபி குபி மாதிரி பாக்கறதுக்கு கேக் மாதிரி இருக்குமா. பாக்கறதுக்கு அந்த கேக் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குமா. ஆமா அந்த மாதிரி இருக்குமா. இதாச்சும் நம்ம கேக் பண்ணிடலாமா? அப்படியே கேக்குக்கு திரும்பி போயிடலாமா? இதமா அப்படியே கேக் பண்ணிடலாமா? காஜு கட்லி கேக் அப்படின்னு ஆக்கிடலாமா? ஓகே எல்லாம் பண்ணோன்னு பிளான் பண்ணி வச்சுக்கோமா. இது மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. கேக் பண்ணிடலாப்பா. காஜு கட்லி கேக் அந்த மாதிரி வச்சிடலாம். ஓகேப்பா காஜு கட்லி கேக் அந்த மாதிரி வச்சிடலாம். சாமி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். கேக் பண்ணிடலாம். அதுக்கு மேலேயே காஜு கட்லி பாதி வைக்கலாம். பாதி அதுக்கு பாதி இதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஓகே அப்பா ஓகே நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் தரியா சூடா இருக்கு. வெயிட் பண்ணு. ஓகே இப்ப நம்ம அரைச்சோல அதெல்லாம் எங்க தெரியுமா போவோம். இதுல போய் அப்படியே ஒயிட் கலர்ல ஆக்கிரும். ஒயிட் கலர் ஆக்கி நம்ம சாப்பிடும் போது அது ஒயிட் கலர்ல இப்படி ஷேப்ல இருக்கும். அந்த ஷேப்ல இப்ப நாங்க பர்ஃபி பண்ண போறோம். காஜு கட்லி கேக் பண்ணிட்டு பர்ஃபி பண்ண போறோம். நல்லா எண்ணெய் நெய் தடவிக்கணும். நெய் பிளேட் ஃபுல்லா தடவிக்கணும். அப்புறம் இந்த சுகர் இருக்குல்ல அத போட்டுறணும். அப்புறம் ஒரு குட்டி குட்டி பால் பாலா ஆக்கணும். போன்ல எவ்வளவு கேமரா சைஸ் இருக்கோ போட்டோ எடுக்கும் பிளாக் கலர்ல அவ்வளோ சைஸ்ல ஒரு பால் பண்ணணும். குட்டி குட்டி பால் இப்ப பண்ண போறோம். நம்ம பால் எல்லாம் கிடையாது. ஷேப் நம்ம இஷ்டம் தான். ஆமா ஷேப் பால் பால் பண்ணலாம். ஷேப் இப்ப நம்ம ஏதா ஷேப் பண்ணலாம். பால் ஷேப் எனக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். பால் பண்ணலாமா? குட்டி குட்டி பால் பண்ணலாம். அப்ப நிறைய வந்துரும்ல. நடக்கட்டா? சூடா இருக்கும். கண்டிப்பா சூடா இருக்கும். ரொம்பவா கொஞ்சமா? நல்லா சூடா இருக்கும்டா. குட்டியா பால் எடுத்து சாப்பிடலாம். கைச்சான பால் எடுத்து சாப்பிடு. வேற லெவல்ல இருக்குமா? வேற லெவல். நல்லா இருக்கா? ஆனா ஒரு தப்பு. என்னது? என்ன தெரியுமா? நம்ம அந்த சுகர் கொஞ்சமா போட்டோம். சுகர் கொஞ்சமா தெரியுது. சுகர் ஒண்ணு கொஞ்சம் நிறைய போடணும். இந்த மாதிரி போட்ட நல்லா இருக்குமா? அப்ப நாங்க குட்டி குட்டி பாலா பண்ணணும். இந்த கேமரா சைஸ் தான் ஆனா கொஞ்சம் குட்டி. எவ்வளவு ஒரு பால் நான் சாப்பிட்டேன் அந்த சைஸ்ல இருக்கணும். பண்ணாதான் நிறைய வரும். நிறைய வந்துடும் அப்படியே. நான் பண்ணிட்டேமா? இப்ப குட்டி பால் பண்ண போறோம். உள்ள வச்சுக்கணும். எடுத்து நல்லா ரவுண்டு ஓட்டி நல்லா சூடு செம சூடா இருக்கணும். பார்த்துக்கணும் சூடா இருக்கணும். இருக்கு நல்லா பார்த்துக்கணும் சூடா இருக்கா இல்லையான்னு எல்லாம் பார்த்துக்கணும். இந்த சைஸ்ல இருக்கும். இந்த பால் சைஸ் இந்த சைஸ்ல இருக்கணும். இந்த சைஸ் தான் கரெக்ட் சைஸ். இதுதான் இந்த பால் சைஸ். நீ பண்ணி பண்ணி வைக்கிற சாப்பிட்டு எடுத்து வெயிட் பண்ணு. அப்புறம் நம்ம சாப்பிட முடியாது. ஆமா அப்ப நான் சர்க்கிள் பண்ணி வைக்கிறேன். சர்க்கிள் பண்ணி வச்சிடணும். அப்புறம் லாஸ்ட்
கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணணும். இதோ இவ்வளவு எடுத்துக்கணும். இந்த பால் சைஸ்க்கு இது எடுத்துக்கணும். மண்ணா இருக்கு அவ்வளவுதான். இவ்வளோ அந்த பீஸ் எடுத்துக்கோ. இருதோ இதெல்லாம் உங்களுக்கு தானே. இதெல்லாம் உங்களுக்கு தான். என்னது அம்மா எடுத்துட்டா. சொல்லுங்க. நாங்க பர்ஃபி பண்ணல. பர்ஃபி காது கட்லி பண்ணோம்ல, அதனால பால் மாதிரி போட்டு வச்சிட்டோம். பர்ஃபி பண்ணதுக்கு பால் போட்டு வச்சிட்டோம். பால் பர்ஃபி சாப்பிட்டு பார்க்க போறோம். நல்லா ரவுண்டா இருக்கணும். நான் காட்டுறேன் பண்ணி. நல்லா ஃபாஸ்டா சுத்தணும். அப்படியே அதான் கரெக்ட் சைஸ். ஆனா சம இதுதான் சம வேற டேஸ்ட் இதுதான். அப்படியே வேற லெவல்மா. இதெல்லாம் சம. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான் பண்ண பால். எனக்கு பிடிச்ச சைஸ் இது. இது இந்த ரெண்டு சைஸ் தான் என்னோட சைஸ்.